சார் நல்லா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம். மெல்லிசான ஒரு இசையை கேளுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்கு. புன்னாகவரி ராகம் கேட்டிங்கன்னா மேடைக்கு பாம்பு வரும். அமிர்தவரிசி ராகம் கேட்டிங்கன்னா மலையே வரும். ராகத்திற்கு அந்த மகத்துவம் உண்டு. ஆனால் மன அழுத்தம் வரும்போது மெல்லிசா ஒரு பாட்டை கேளுங்க. நீங்கள் வாட்டுக்கு டங்கா டுங்கா டவுட்டு காட்டினா இருக்கிறது டப்பு டப்புன்னு இதையும் துடிச்சிடும். மெல்லிசா கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவளுக்கு நோய் நொடியே கிடையாது. நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? உலகத்திலே 2 நீர் தான் ரொம்ப ஆரோக்கியமான நீர். கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரும். இந்த உமிழ் நீர்னால எந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்கு. அதுதான் பூனை நாய் எல்லாம் பாருங்களேன், தான் புண்ணை அப்படியே நாவால நக்கிக்கிட்டே இருக்கு, உடனே ஆறிடும். அதுக்கு எங்கே ஆஸ்பத்திரி போயிருக்கா நாய்க்குட்டி? கிடையாது. அதனால ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம மேடையில் பேசுறோம். முன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லைன்றோம். அன்னைக்கெல்லாம் திரும்புற பக்கம்லாம் எங்கே ஜிம் இருந்துச்சா, உடற்பயிற்சி கூட இருந்துச்சா? இப்போ திரும்புறவக்கெல்லாம் உடற்பயிற்சி கூட. காலையில் மெரினா பீச்சை பக்கம் பார்க்குற ஒரு 60 பேர் ஷூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமாக இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு. கை கால் இழுக்குத ஒழிய மூவ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வலது பக்கம் போறான், வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு போகுது. அதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்குங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாய். யாராவது போட்டோ எடுக்கும்போது வகுத்த உள்ள இழுப்போம். பின்னாடி இருக்க சொல்லுவேன், என்ன முதுகு இங்கே இடிக்குதுனே, பார்த்தீங்களா? அது ஒன்று நடக்கும். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா உங்க மூக்கில் இடிக்காது. 1.5 அடி கப்பு எடுக்கும் தரைக்கும் மூக்குக்கும். ஒல்லியா இருக்கிற சொத்து விழுந்தானா மூக்கை காணாம தேடிக்கிட்டு இருப்பான். சிரிக்கிறதுக்கு இல்லை, இது விஷயம் தான். எப்பயுமே நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவா மாத்திக்கிங்களேன், சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த வாக்கிங் போறேன் சொல்றேன். ஒருத்தன் வகுத்திருச்சலோட, என்ன அம்மாப்புல 8 வருஷமா வாக்கிங் போறேன், 1/2 கிலோ வெயிட் கூட குறையலையே, எப்படா வாக்கிங் போறேன்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு போறேன் சார். 4 உளுந்த விட கொண்டேன், லவக்கு லவக்கு லவக்குன்னு முக்கிறேன். 2 ஸ்டெப்பு சுண்டல் கொண்டேன், சாப்பிட்டுட்டு வெயிட்டே குறையலையே. அப்ப இந்த வாக்கிங் போற எப்படி இருக்கு தெரியுமா? நடையில் ஆரம்பிச்சு வடையில முடிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் வாக்கிங்கா? வேர்க்க வேர்க்க அப்படி சட்டை நானே போனா தானே வாக்கிங். சிலர் நாய்க்குட்டியெல்லாம் கூட்டுட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாய்க்குட்டியை கூப்பிட்டு வாக்கிங் போனா ஒரே வாரத்தில் 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. நாய்க்குட்டிக்கு, அவனுக்கு இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து தப்பிட்டு ஓடிருக்கு. அதே போல் இந்த தொகுப்பெல்லாம் எடுத்து ஏன் பேசுறது? ஒரு புத்தக திருவிழாவில் புத்தகம் நெப்போலியன் கூட பாருங்களேன், குதிரையில் இருந்து கொண்டே தூங்குறது கிடையாது, குதிரையில் இருந்துக்கிட்டே படிப்பார். ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகா பேசுறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நேரு அவர்கள் சொன்னது, நான் நேரத்தை திருடுகிறேன் அப்படின்னார். எப்படி? என்னுடைய உதவியாளர் வெளியே நிற்பார், என் பெட்டி கடையில் புத்தகம் வச்சிருப்பேன், அவர் உங்களை 5 மணி நேரம் தூங்க சொல்லியிருப்பார். நான் அதுக்கு தெரியாமல் அந்த பெட்டில் இருந்து எடுத்து நான் புத்தகத்தை 1 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் பெரிய விஷயம். அப்படி வாசித்தவர்கள் பூரா வெற்றி அடைந்திருக்கிறார் சார். நான் அன்னைக்கெல்லாம் அந்த அசத்தப்ப அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பேச சொல்லும்போது ரொம்ப சிரமம் எடுத்து தான் பேசுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 எபிசோட் பேசணும். அப்பெல்லாம் யூடியூப் இல்லாத காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன், 1 மணி நேரம் பேசணும். அப்பெல்லாம் படித்த படிப்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கைதட்டல் வாங்குறதுக்கு எனக்கு உதவியா இருப்பது அன்று நான் வாசித்த புத்தகங்கள். பார்த்தீங்களா? புத்தகங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. 100 பேர் சிந்திக்க வேண்டியது ஒருத்தன் சிந்தித்தால் அவன் கவிஞன். 100 கவிஞர்கள் சிந்திக்க வேண்டியது ஒருவன் சிந்தித்தால் அவன் மேதை. 100 மேதைகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞானி. 100 ஞானிகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் தீர்க்கதரிசி. 100 தீர்க்கதரிசிகள் சிந்திக்க வேண்டியது ஒரு ஆள் சிந்தித்தால் அவன் தான் இறைவன் அப்படின்னா. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த காலம் கூட இந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா வேகமாக பேசியிருப்பார். எல்லாருக்கும் காலம் ரொம்ப முக்கியமானது. காலத்தை பற்றி அவ்வளோ விஷயம்லாம் பெருமையாக சொல்லுவாங்க.